இந்த காலை ஆராதனைக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நாம் ஒரு சில வினாடிகள் நாம் ஆண்டவரை சோதரிப்போம். அவர் செய்த நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள் ஏராளமாய் இருக்கிறது. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக கண்களை மூடி நன்றி செலுவோம், சோதரிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக சோதரம். நீர் ராஜாதி ராஜா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு சோதரம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த ஏராளமான நன்மைகளுக்காக உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நேரலையில் இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொள்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசனம் இந்த ஆராதனை முழுவதும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருடைய எல்லா தடைகளும் இப்பொழுதே நீக்கி போடும். ஆண்டவரே, பாடுகிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பரலோகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இசை கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக, ஊழியத்தில் உதவி செய்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் இப்பொழுதே உம்முடைய சிலுவையின் இரத்தத்துக்குள்ளாய் மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை அநேக வீடுகளுக்குள்ளாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லட்டும். ஆண்டவரே, அவருடைய கட்டுகள், ஆண்டவரே, அவருடைய துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய வார்த்தை போதுமானதாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை கொடுக்கிற எங்களுடைய ஊழியக்காரரை கூட உம்முடைய சிலுவையின் பின்னாடி நீர் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய மகிமையின் பிரசனம் இந்த ஆராதனையில் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய், தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் மறைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் விலக மாட்டார். சொல்லுங்க, சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைதட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே. குடும்பத்தோட சேர்ந்து பாடுங்க, குடும்பத்தோட சேர்ந்து பாடுங்க. நாம் ஆளுவோம் தேசத்தை. Once again. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்த்தல் சொல்லுங்க. எதிர்காலம் நமக்குண்டு, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை கையில கொடுக்கிறேன். எவைகளை கட்டுவாயோ அவைகள் கட்டப்பட்டிருக்கிறோம். எவைகளை கட்டுவாயோ பூலோகத்தில், எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்டவிழ்ப்பாயோ பரலோகத்தில் கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். Come on, come on, come on, come on, church, come on, whole family, please, amen. ஒன்று சேர்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நல்ல சத்தமா பஞ்சிங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சேர்ந்து பாடுமா. எதிர்காலம் நமக்குண்டு. சொல்லுங்க, சொல்லுங்க, கத்தி கத்தி. எதிர்காலம் நமக்குண்டு,
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. மனுஷங்க எதிர்காலம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் சொல்லுங்க. அரசாங்க பதவிகளுக்கு வரக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் பரலோக அரசாங்கம் 1000 மடங்கு தரும். உன் கம்பெனியை காட்டிலும் நம்ம ஆண்டவர் போஷிக்கிறவர், உன்னை உடுத்து வைக்கிறவர். சொல்லுங்க எதிர்காலம், எதிர்காலம் நமக்குண்டு. சொல்லுங்க சொல்லுங்க பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம் நமக்குண்டு. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய கணவனுடைய எதிர்காலம், உங்க சிறு குழந்தையுடைய படிப்பின் எதிர்காலம். பயப்படாதீங்க. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. கைதட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஓ ஃபயர் ஆஃப் காட், அக்னி பாபா ஷிகாத்தியாதல ரமானமா ஏமால மதலவை கராத்தியாதல. பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் காலங்களை உங்க கையில அல்ல, அவர் கையில வச்சிருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க, வெல்லுவீங்க. உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், அற்புதமா இருக்கும், வெற்றியா இருக்கும். கைதட்டி சேர்ந்து இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க குடும்பம், சொல்லுங்க ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். ஓ ஃபயர் ஆஃப் காட், கையை கோல் சொல்லுங்க. ஓ ரமா ஷகானா ரமா ரமா ரகாதனா வினய மெஹானா ஹந்தரா கரா கமா ரகா ஷேகாதரா லகோ. இப்பொழுது உங்க வீடுகள் மேல கர்த்தர் ஆளுகை செய்கிறார். உங்க வீடுகள் மேல தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்து, கர்த்தருடைய வசனம் ஆளுகை செய்து, பிசாசின் கட்டுக்கு உடைகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் நம்முடைய செட்டைகளோடு கூட இறங்கி வந்து உங்களை பாதுகாக்கிற. கைதட்டி அவே ஒரா கரா ரகா ரகா ரகா. தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆளுகை செய்கிற பரலோக ராஜ்யத்தின் கிரவுகள் கையில் கொடுக்கப்பட்டது. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் திரும்ப பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும்
பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோம், கரங்களை தட்டி அக்கினியாக. நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைதட்டி. நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் அத்தாட்டி எடுங்க, கைவிடப்பட மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்க பிறந்தவனி, உலகத்தில் இருக்கிற உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன்னை சுற்றிலுமாக தேவதூதரின் சேனை இருக்குது. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாகிய யெகோவா, நான் உம்மை நேசிக்கிறேன், நன்மைகள் செய்தவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாகிய யெகோவா, நான் உம்மை நேசிக்கிறேன், நன்மைகள் செய்தவரே. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரை தொழுது கொள்வோம். அளவில்லா ஸ்நேகத்திதா, திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்ததற்கா. வாய்ஸ் குறைங்க. சொல்லுவோமா? நன்றி நன்றி ராஜா, ஆஹா அளவில்லா ஸ்நேகத்திற்கா. இயேசுவே, இயேசுவே,
அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா. அளவில்லா ஸ்நேகத்திற்காய் once again நன்றி 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 ராஜா. அளவில்லா ஸ்நேகத்திற்காய் கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்ததற்காக இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா. அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா. அளவில்லா ஸ்நேகத்திற்காய் இஸ்ரவேலின் ராஜாவே என் தெய்வமாய் யெகோவா. சேர்ந்து பாடுவோம். கரங்களை உயர்த்தி நன்மைகள் செய்தவரே இஸ்ரவேலின் ராஜாவே ராஜாவே என் தெய்வமாய் யெகோவா. நான் உம்மை நேசிக்கிறேன் நன்மைகள் செய்தவரே. சேர்ந்து பாடுவோம். அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா. கரங்களை அசைத்து ஆவியில் நிறைந்து once again அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா. அளவில்லா ஸ்நேகத்திற்காய். பரிசுத்த பிதாவே, இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் வல்லமையுமாய் புறப்படட்டும். இது எங்களுடைய ஆவியிலே டெபாசிட் ஆகட்டும். ஆண்டவரே, நீ அனுப்பின காரியமாய் இந்த காரியங்கள் வாய்க்கட்டும். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியான எதிர்பார்க்கிற காரியம் எல்லா ஜனங்களிலும் கொழுந்து விட்டறீர் அக்கினி புறப்பட்டு வந்து ஆண்டவரே தேசத்தை தகப்பனை ஒரு எழுப்புதலுக்காகவும் தேசத்தில் தகப்பனை உடைய வல்லமையான காரியம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் எல்லா மக்களையும் எங்க இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் விசேஷமாக எங்க தாம்பரப்பட்டினத்தில் இருக்க அத்தனை திருச்சபைகளையும் அத்தனை ஊழியர்களையும் அத்தனை விசுவாசிகளையும் பரிசுத்த தேவனை முத்திரையிட்டு நீங்க அளவில்லாமல் ஆசுவதிங்க, எழுப்பி விடுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஆவிக்குரிய அதிகாரமுள்ள ஜெபம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்தில் எதை சொன்னேன் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்கு உண்டான அதிகாரம், உங்களுக்கும் எனக்கு இயேசப்பா கொடுத்த அதிகாரம், சபைக்கு உண்டான அதிகாரத்தை கொண்டு நாம் எப்படி ஆளுகை செய்ய முடியும், சத்துருடைய கிரியைகளை எப்படி ஆளுகை செய்வது, மனுஷனை எப்படி ஆளுகை செய்வது, உலகத்தின் ராஜ்யத்தை எப்படி ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பர்சத்தில் போய் உட்கார்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் எங்கே உட்கார வைத்திருக்கிறார் என்றால், அவரோடு கூட அவருடைய வலது பர்சத்தில் அவரோடு கூட உட்காரும்படியாய் கர்த்தர் செய்திருக்கார். ஏன் நம்மளை அவரை உட்கார வைத்திருக்கார் தெரியுமா? அவரோடு கூட ஆளுகை செய்ய. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு ஆளுகை கொடுத்தார். அந்த ஆளுகையை மிஸ் பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். அந்த ஆளுகையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக அதை மீட்டு கொண்டு அந்த ஆளுகையை உங்க சபைக்கு நமக்கு தான் இந்த ஆளுகை கொடுத்துக்கார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆள விரும்புகிறார். எதை ஆள விரும்புகிறார்? இந்த பூமி அனைத்தையும் உங்களுக்கும் எனக்கு இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆள விரும்புகிறார். யார் மூலமாக? கர்த்தர் சீயோனிலிருந்து தமது செங்கோலை அனுப்புவேன் என்று சொல்லி சங்கீதம் 110ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசித்தீங்கன்னா, சீயோனிலிருந்து கர்த்தர் தம்முடைய செங்கோலை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் சபைதான் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். சபைதான் பூமியை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். சபைதான் தேவனுடைய விருப்பத்தை பூமியிலே செயல்படுத்த வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலே செய்யப்படுவது எதுவோ அது பூமியிலும் செய்யப்படுவதாக. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ அதை தான் பூமியிலும் செய்வதற்காக தான் கர்த்தர் திருச்சபையாக, இரத்தத்தினால மீட்கப்பட்ட திருச்சபையாக உங்களும் என்னையும் பரலோக சித்தத்தை, பரலோக ராஜ்யத்தை உங்க மூலமாக, என் மூலமாக, சபை மூலமாக பூமியில ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். ஆகையால் புரிந்து கொள்ள வேண்டும், ஆளுகை செய்ய விரும்புகிற தேவன் உங்க மூலமாய், என் மூலமாய் அதை ஆளுகை செய்ய விரும்புகிறார். இந்த அதிகாரம் நமக்குள் இருப்பதை பிசாசு அநேக நாட்கள்ல நமக்குள்ள அறியாமையினால நம்ம என்ன செய்கிறோம்? ஆளுகை இழந்திருக்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். இந்த லாக்டவுன் ஏற்பட்ட பொழுது என் ஆவியில் ஏற்பட்டதான அநேக மாற்றங்கள், என் எண்ணங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், என் தரிசனங்களில் நூற்றுக்கணக்கான தரிசனங்கள். ஐயோ, நான் பார்த்த தரிசனங்களுக்கு அளவே இல்லை. தரிசனங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் செய்யப்படுகிற விருப்பம் எதுவோ அதை தான் கர்த்தர் என் மூலமாக, உங்க மூலமாக செய்ய விரும்புகிறார். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நீங்களும் நானும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நம்ம மேல காணப்பட்ட அபிஷேகம் என்ன தெரியுமா? ராஜாபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இந்த 2 அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய ஆண்டவர் நம் மூலமாக, ஆமென், தாம்பர பட்டணத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, மத்தேயு எழுதின புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் கேட்க போறோம், வாசிக்க. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் கேட்போமா? பின்பு இயேசு, கொஞ்சம் சவுண்டா. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த 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 அற்புதமான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? சபை மக்களுக்கு கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள். நேற்றைய தினத்தில் நாங்கள் சில மக்களாக ஒரு 15 பேர் வந்து மேலே நாங்கள் என்ன செய்தோம்? நான் செபித்து கொண்டே இருந்தோம். செபித்து கொண்டிருக்க சமயத்தில் நான் தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தில் எனக்கு கர்த்தர் காண்பித்த காரியம் ஒரு பெரிய திறவுகோள், பெரிய ஒரு கீ ஒன்று, கோல்டன் கீ ஒன்று, அது அப்படியே இறங்கி வரதை பார்த்தேன். நான் சொன்னேன், இந்த கீயை எடுத்து நீங்கள் உங்கள் கண்களை திறங்க, உங்கள் காதுகளை திறங்க, உங்கள் உதடுகளை திறங்க, உங்கள் இருதயத்தை திறங்க என்று நான் சொல்ல ஆரம்பித்த உடனே என்னோட கூட அந்த அத்தனை பேரும் அதை அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். திறக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல பயங்கரமான அனாயிட்டிங் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பரலோகத்தில் செய்யப்படுவதுவோ அதை பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் சபையாகிய நம்மை கூட்டியிருக்கிறார். எனக்கு வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் ஒரு லைன் சொல்லப்பட்டிருக்குது. என்ன தெரியுமா? சாத்தான் ஜனங்களுடைய கண்களை மூடி வச்சிருக்கிறான். அவனுடைய கண்கள் ஜனங்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. வாசிமா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 26:18 26:18. ஹல்லேலூயா. ரொம்ப லேட் பண்ற. அப்புறம் பைபிள் எடுத்து வாசிங்க. இவ்வளவு லேட்டா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு பெருசப்படுங்க. இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு. அப்ப சாத்தானுடைய அதிகாரம் என்ன தெரியுமா? கண்களை குருடாக்குற அதிகாரம். கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் சாத்தான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டது. தேவனுடைய வசனம் நமக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்தின் தேவனானவன் விசுவாசிகளுடைய கண்களை, அதாவது ஜனங்களுடைய கண்களை, மனதை குருடாக்கிறான் சொல்லப்பட்டது. இந்த மனசை குருடாக்கி வச்சு ஆண்டர் பக்கம் திரும்பக்கூடாதபடிக்கு கூட்டமாக உலகத்தின் பக்கமும் சாத்தான் பக்கமும் ஜனங்கள் போய் கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களை கண்களை திறக்கும் பொருட்டு தேவனுடைய வசனத்தை சொல்லி, தேவனுடைய வார்த்தையை சொல்லி கண்களை திறக்கும் பொருட்டு, அதுதான் அந்த திறவுகோலை தான் கர்த்தர் சபையின் கையில் கொடுத்ததான். நேற்று என்னத்தில் நாங்கள் ஜெபித்த பொழுது எனக்கு நன்றாக தெரியும். அந்த திறவுகோல் இறங்கி வந்ததை நான் பார்த்த உடனே அந்த திறவுகோலை வைத்து உன் கண்களை திறங்க, காதுகளை திறங்க, உதடுகளை திறங்க என்று சொல்லி நான் சொல்ல ஆரம்பித்த பொழுது தீர்க்க தரிசனங்களும் அளவில்லாமல் எங்கள் நடுவிலே பாய ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் லிதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். அவன் பேசுவதை கவனிக்கும்படியாக, அவனுடைய வசனங்களை கவனிக்கும்படியாக. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சபையில் ஜனங்கள் வருவாங்க. வர சமயத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்படி கண் சொக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய இருதயம் அப்படியே மனதை பிசாசு கூடாக்க ஆரம்பிப்பான். என்னுடைய ஆவியில் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நேராக என் கரங்கள் நீட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனக்கண்கள் திறப்பதாக
ஆண்டவருடைய வசனம் செல்லக்கூடாதபடிக்கு, தேவனுடைய வசனம் செல்லக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகுவதா என்று சொல்வேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தாண்டி இருளிலிருந்து ஜனங்களை விடுவித்து அவருடைய மனக்கண்களை பிரகாசமாக்குகிறார். ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தம்முடைய சீசர்களோடு கூட நடந்தார். அவர் உட்கார்ந்தார், அவர் நடந்தார், உட்கார்ந்தார், சாப்பிட்டார். அது செய்யும் பொழுதெல்லாம் உட்காரும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அவர் கர்த்தருடைய வசனங்களை பேசினார். கர்த்தருடைய வசனங்களை பேசி அவருடைய மன கண்களை திறந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் நம்ம கொடுத்த ஒரு திறவுகோல் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தர் கொடுத்திருக்குமா? நம்ம மூடப்பட்ட கண்களை பிசாசு கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். நம் கரங்களிலே கர்த்தர் எதை கட்டவிழ்க்கிறோமோ அந்த கண்களை கட்டவிழ்க்க வேண்டும், திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். அந்த கண்களை திறக்க வேண்டும். நம் வாயினால சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை, அந்த விடுதலை ஆக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க குயிக்கா முடிஞ்சா. அங்க பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக பலவீனப்பட்ட கொஞ்சம் கூட நிமிர முடியாத பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறா? அவளை சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து சொல்ல, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, இவளை சாத்தான் 18 வருஷமாக கட்டி வைத்திருக்கிறான், அந்த கட்டி எழுந்து கட்டவிழ்க்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆகையால் பிசாசு ஒரு மனுஷனை கட்டி வைத்திருக்கிறான். காய்ச்சலோ, சரீரத்துல வலியோ, வியாதியோ, நோயோ, கண்ணால பார்க்கிற மாதிரி முடமோ, சப்பானியாகவோ கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அசுத்தாவின் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக சமயங்களிலே நம்ம சபையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கட்டுகளை அறுக்கிறேன், அவிழ்க்கிறேன் என்று சொல்லும்போது ஜனங்கள் சுகமாக்கப்படாத நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு சனிக்கிழமை இரவு நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என் கனவுகளிலே தரிசனத்தில் ஒரு காரியத்தை கண்டேன். ஒரு பச்சை சேலை கட்டியிருந்த ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மாவுடைய கால்கள் நடக்க முடியாமல் இருப்பதை என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன். நான் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய செய்தியை கொடுத்தேன். செய்தியை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் முடிகிற வேளையில் என் தரிசனத்தில் கர்த்தர் அப்ப காண்பித்ததை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் தெளிவா இந்த பச்சைக்கலை கட்டின அம்மாவுடைய கால்களை கர்த்தர் குணமாக்குவேன் என்று சொன்னார். எத்தனையோ வருஷம் அந்த கால்களை பலவீனப்பட்டு சரியா நடக்க முடியாதது கர்த்தர் அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டார் என்று நான் வேதத்தில் அவிழ்த்து விட்டார் என்பதை என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன். அந்த அம்மா நடக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு என் செய்தியை கேட்க தேவ பிள்ளையே, ஆவியான எப்படிப்பட்டவர்? கட்டவிழ்க்கிற தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்ட திறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகள். அந்த திறவுகளை கொண்டு நோய்களின் கட்டுகளை அவிழ்ப்பதற்காக அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த திறவுகளை கர்த்தர் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எபேசியர் புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை சீக்கிரமா எடுத்து வாசிங்கள். ஏசியா 58 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க வைப்போம் குயிக்கா. ஹல்லேலூயா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்துடிகளையும் உடைத்து போடுகிறதும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற தகுந்த உபவாசம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக சமயங்களில் பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்ட அக்கிரமத்தின் கட்டுகளை. ஒரு அருமையான தம்பி என்னோட கூட ஜெபிக்க வந்தான். அவனுடைய லைஃப்ல நடந்த பிரச்சனை, பல வருஷமாக தவறான இச்சையான படங்களை ஃபோனில் பார்ப்பான். ஃபோனில் பார்த்து நிமித்தமாக பயங்கரமாக அக்கிரமமான சிந்தனைகள், அக்கிரமமான உறவுகள், அக்கிரமமான காரியங்கள் அவனை மீட்டெடுக்கவே முடியாதபடிக்கு எத்தனையோ திருச்சபைகளுக்கு, எத்தனையோ ஊழியக்கார்ட்ட போயிட்டு வந்தான். என்னுடைய ஆவியானவர் தெளிவாக அவன் பக்கத்தில் உட்கார்ந்த மேலே கை வச்சு சொன்னேன், உனக்கு இது நடந்துச்சா?
இந்த வயசுல இந்த 9th படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட டைம்ல இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு நடந்துச்சு. அதுதான் உன்னுடைய ரூட்டா இருக்குது. அந்த வேற தேவனுடைய ஆவியானவர் காண்பித்தார். அது மூலமா தான் உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தின் நுகத்துடிகள் உன் சரீரத்துல அப்படியே பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அநேக முறை நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்ட. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு பின்வாங்கி போயிட்ட. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நுகத்துடிகளை அக்கிரமத்தின் கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் அவிழ்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவிழ்த்து போட்டார், விடுதலை ஆக்கினார். அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, பெரிய வேலை கிடைச்சிச்சு, நல்ல அளவுக்கு இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, திருமணமே ஆகாம இருந்த அவனுடைய வாழ்க்கையில அற்புதமாய் ஒரு திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைத்தார். இந்த செய்தியை கேட்க தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கார் தெரியுமா? வேதம் சொல்லு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த திறவுகோலை வைத்து நீ எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பூலோகத்தில், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆகையால தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்குது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகையால நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பின்வாங்கி போன இந்த மனுஷனுடைய அக்கிரமத்தின் நுகத்துடிகளை நான் கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மகனுடைய தெளிவு ஆயிப்போய் அந்த மகனுடைய முகக்கண்கள் தெளிவுபட்டு அவன் திரும்பமாக இயேசு இரட்சகரை பிடித்துக் கொள்வான். உங்களை சுற்றிலுமாய் அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போய் அநேக நுகத்துடிகளை அநேக விதமான பாவத்தில் சிக்கி வெளிவர முடியாதபடிக்கு, அது குடி பழக்கமோ தவறான பழக்கமோ என்னவா இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை தான் கர்த்தர் உன் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு அப்படிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படாத நான் உணர்றேன். ஏசியா எழுதின புத்தகம் ஏசியா 45 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கோரேசுக்கு பார்க்கிறோம், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான தேவச்சன, பொக்கிஷங்களை திறக்கிறவர் ஆண்டவர். ஒரு நாள் சபையில ஜெபித்துக் கொண்டேன். சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. ஒரு அருமையான தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பகிர்ந்து கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நான் நல்ல ஒரு காணிக்கை கொடுத்து அவர் ஹானர் பண்ணி அனுப்ப வேண்டும். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் சர்வீஸ் பார்க்கும் பொழுது சபையில் எதிர்பார்த்த அளவுக்கு என்னுடைய வருமானம் காணிக்கை இல்லை. நான் என்ன செய்ய, சர்ச்சுக்கு பின்னால் உட்கார்ந்து அப்படியே நான் ஜெபிச்சு நடந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் திடீர்னு எனக்கு முன்பதாக ஒரு ரத்தம் சொட்டுவதை போல என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன். பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். இது ஏதோ சரி எங்கேயோ அடிபட்டு நினைச்சு டக்குன்னு விட்டுட்டேன். 2 சொட்டு 3 சொட்டு அப்படி விழுந்த உடனே என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன். நான் புரிந்து கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பணத்தை வரக்கூடாதபடிக்கு, தடை செய்கிற பொக்கிஷங்கள் வரக்கூடாதபடிக்கு, அற்புதங்கள் வரக்கூடாதபடிக்கு, ஃபினான்ஷியலி மிராக்கிள் நடக்கக்கூடாதபடிக்கு இருக்க எல்லா தடைகள் உடைவதாக என்று சொல்லி அதை கொண்டு வருகிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பணம் வரக்கூடாதபடிக்கு கட்டுகளை உடைக்கிறேன் சொல்லி கொஞ்ச நேரம் ஆவியிலே போராடி செபித்தேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்கள், பணம் வரக்கூடாதபடிக்கு, காணி கொடுக்க கூடாதபடிக்கு பாதாளத்தின் வாசல்கள் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவன் திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த திறவுகோலை கட்டவிழ்க்கவும் கட்டுகிற அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த ஆராதனை முடிவில் காணிக்கை எடுக்கும் பொழுது நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அற்புதமான ஃபைனான்சியல் மிராக்கிள் நடந்தது. அந்த ஊழியக்காரர்களை கனப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான ஃபைனான்ஸ்ல ஒரு மிராக்கிள் நடக்கக்கூடாதபடிக்கு, ஃபைனான்ஸ்ல ஒரு கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கலாம். நீ இந்த ஃபைனான்ஸ்க்காக ஜெபித்து போராடி உமேலக்கு அபிஷேகத்தால அந்த காரியங்களை கட்டவிழ்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்றேன், கர்த்தர் உனக்கு ஃபைனான்சியலி அற்புதங்களை செய்ய வல்லவர். வேதம் சொல்லுது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் ஆலோசனைகள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவது சொன்னேன் கட்டவிழ்க்கிற அபிஷேகம், கட்டவிழ்க்கிற ஒரு அத்தாரிட்டி, கட்டவிழ்க்கிற ஒரு அத்தாரிட்டியை பற்றி பேசுறேன். இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன்
கட்டுகிற ஒரு அபிஷேகம், சிறைப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். எனக்கு அருமையான தேவச்சனமே, வேத புஸ்தகத்திலே வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11, 12 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறான், ஒரு பெரிய அதிபதிக்கு போய் என்ன செய்றான், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கான். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மாய வித்தக்காரன் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை அந்த அதிபதி கேட்கக்கூடாதபடிக்கு அந்த அதிபதி நிறுத்தத்தை அப்படியே திருப்புகிறதை பார்க்கிறோம். மாய வித்தைக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை, பவுல் சொல்லுகிற வசனங்களை திருப்பக்கூடாதபடிக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி அந்த அதிபதியுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போறதை பார்க்கிறோம். உடனடியாக பவுல் என்ன செய்கிறார், அவர் அப்படியே ஆவியில வைராக்கியம் கொண்டு சொல்கிறார், இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றான். அந்தகாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாக்கு கொடுக்கிறவனை தேடினான். 12ஆம் வசனம் சொல்லுது போடுங்க. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்துக்கு ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் பார்க்கிறோம் அநேக மக்களை மாய வித்தைக்காரர்கள், அநேக மக்களை மாய வித்தைக்காரர்கள். தானியேல் நாட்களிலே நேபுக்கத்நேசருடைய அரண்மனையிலே பார்க்கிறோம். கல்தேயர் என்றால் மாய வித்தைக்காரர்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள், குறிச்சொல்லுகிறவர்கள், அத்தனை பேரும் யாருக்கு உதவியா இருந்தாங்க, இந்த நேபுக்கத்நேசருக்கு உதவியா இருக்காங்க. எதுக்கு உதவியா இருக்காங்க, பிசாசுடைய திட்டங்கள் செயல்படுவதற்கு இந்த நேபுக்கத்நேசர் ராஜாவுக்கு உதவியா இருக்காங்க, அதிபதிகளுக்கு உதவியா இருக்காங்க. தேவ ஜனமே, ஒரு தானியேல், ஒரு சாதாரண சிறையிருப்பில் இருந்த ஒரு யூத மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், இந்த நேபுக்கத்நேசருடைய கண்களை திறந்தான். அநேக சமயங்களிலே எதிர்க்கிற ஆவிகளை, மாய வித்தைக்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கூட்டாட்டம் பிடிப்பதாக என்று சொல்லி அந்த காலம் அப்படி சொல்ற சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அநேக சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா, கட்ட வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும், பிசாசுகளை சிறைப்படுத்த வேண்டும், பிசாசுகளை கட்ட வேண்டும். அந்த மாய வித்தைக்காரனை கட்டுகிறான், குருட்டாட்டம் பிடிப்பதாக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, லோத்தை குறித்து வாசிக்கிறோம். லோத்துடைய புத்திரர்களை என்ன செய்கிறான், அந்த ஊரில் இருக்கிற சோதம் குமாரா மக்கள் அந்த வீட்டை நெருக்கும் பொழுது தேவதூதர்கள் சொல்றார், குருட்டாட்டம் பிடிப்பதாக அப்படின்னு சொல்லும்போது இரவும் முழுசமாக அங்க இருக்கக்கூடிய பட்டணத்தார் அத்தனை பேரும் லோத்துடைய வாசலை தேடியும் காணாதிருந்தார்கள். எலிசா என்ற ஒரு பக்தனை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய வேலைக்காரன் கேயாசி என்ன செய்கிறான், கேயாசி எதிரி நாட்டு ராஜாவை என்ன செய்கிறான், அவன் பயங்கரமா மக்கள் எல்லாம் அவனை சூழ்ந்திருக்கிற சமயத்தில் இப்ப எலிசா ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் எலிசா, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறான். அவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவன் கண்களை திறந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவும். யாரை கட்டணும், பேயை கட்டணும். யாரை சிறைப்படுத்த வேண்டும், பிசாசுகளை சிறைப்படுத்த வேண்டும். பேய்களை கட்டவும் சிறைப்படுத்தவும் ஆவியானவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை செயல்படுத்தி ஜனங்களை, ராஜாக்களை நம் பக்கமாக இழுக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுத்த, சபைக்கு கொடுத்த அதிகாரம். சபையில் வாசம் பண்ணுகிற உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. லூக்காலின் புத்தகம் 2:15 வாசித்து பாருங்க. லூக்காலின் புத்தகம் கொலோசியர் 2:15 வாசித்து பாருங்க. லூக்கா 10:19 வாசித்து பாருங்க. அங்கு சொல்லப்பட்ட துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே, அவைகளில் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். வாசிங்க 16 வாசிங்க 16 ஆகையா வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிருந்தபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பில்லி சாபங்கள் பிசாசு எழுதிருக்கான். சில குடும்பத்து மேல எழுதியிருக்கிறது. சில குடும்பத்து மேல, ஒரு அருமையான குடும்பத்தை பார்த்து அவங்களுடைய முன்னோருடைய, அவங்க தகப்பனாருடைய வம்சத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு. அந்த தவறு நடந்த நிமித்தமாக அந்த முழு குடும்பமும் பயங்கரமாக ஒரு பாதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட வியாதினால ஜனங்கள் மரிக்கிறதை பார்த்தேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த தம்பி 3வது தலைமுறை தம்பி என்கிட்ட வரும் பொழுது அவன் தலை மேல கை வைச்சோமனே, இன்றோடு இந்த சாபத்தை நான் முறிக்கிறேன், எழுதப்பட்ட கையெழுத்தை முறிக்கிறேன், அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. அந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கான். என்னோட சேர்ந்து எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையில சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் சொல்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? பிசாசு போட்ட எல்லா விதமான கையெழுத்தை குலைத்து, பிசாசை சிறைப்படுத்தி, பிசாசை கட்டி ஜனங்களை ரிலீஸ் பண்ணுவதற்காக கட்டுகிற அபிஷேகத்தை, சிறைப்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனம், எபிரேயர் எழுதின புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 வாசித்து பாருங்க. குயிக்கா வாசிங்க. சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால் அவள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி, தானியேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலை தூக்கி சட்டத்தை போட்டு அந்த தானியேலை தூக்கி சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. ஆனா தானியேல் எப்படிப்பட்ட மனுஷன்? தானியேல் பயங்கரமா ஜெபிக்கிற மனுஷன். ஜெபிக்கும் பொழுது பரலோகம் அவனுக்காய் செயல்படும். ஜெபிக்கிற சமயத்துல அவன் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஏன்னா தானியேலுக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் ஆவிக்குரிய யுத்தம் என்பது கிடையாது. ஆனா தானியேல், எனக்கு தெரியும், தானியேல் ஒவ்வொரு தரிசனத்தை பார்க்கும் பொழுதும் இது நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததா இருந்தது என்று சொல்லி அவர் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் ஃபீல் பண்றேன், நான் ஆவியில் உணர்த்தப்படுறேன். அவர் அந்த யுத்த ஜெபத்தை அவர் செய்திருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சி என்ன? தேவதூதன் இறங்கி வந்து சிங்கத்தின் வாய்களை கட்டி போறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக சமயத்தில் எங்க சபைக்கு விரோதமாக துர்ச்செய்தியை பரப்புடைய வாயை கட்டும்படியாக அதிகாரம் கொடுத்து தேவையில்லாம துர்ச்செய்தியை பரப்பிடுவான். கண்ணு மூக்க வச்சு தேவையில்லாம துர்ச்செய்தியை பரப்புவான். ஊழியத்துக்கு விரோதமாக துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது, நான் இயேசுவின் நாமத்தில் சிங்கத்தின் வாயை கட்டினவர், இந்த மனுஷனுடைய துர்ச்செய்தியை பரப்புற ஆவியை கட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த துர்ச்செய்தி அடங்கி போகும், அமைதலாய் போகும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆவியான சொல்ற வார்த்தை உனக்கு சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர், எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பூலோகத்திலே கட்டப்படும். நம்ம கட்டாம பரலோகத்தில் என்ன நடக்காது. நம்ம கட்டும் பொழுது பரலோகம் அதை அனுமதிக்கிறது. ஆகையால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, சபைதான் பூமியை ஆள வேண்டும். எதை ஆள வேண்டும்? துர்ச்செய்தியை பரப்புகிற டிவி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக துர்ச்செய்திகள் பரப்பப்படும் பொழுது அந்த துர்ச்செய்திகள் வாய்களை கட்ட கர்த்தருடைய ஆவியார் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிகளை கட்டும் பொழுது நிச்சயமாகவே துர்ச்செய்தி அடங்கி போய் நல்ல செய்தி இந்த தமிழ்நாட்டுக்கு, தாம்பரத்துக்கு, இந்தியாவுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான்காவது காரியம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, ராஜாக்களை சிறைப்படுத்துகிற அதிகாரம். சங்கீதம் 149ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 149 குயிக் எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 149 வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள். போதும், பாத்தீங்களா? அப்ப பரலோகத்திலே பரலோகத்திலே ஒரு நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. யார் மேல? ராஜாக்கள் மேல, மேன்மக்கள் மேல. உங்களுக்கு தெரியும் தேவ பிள்ளையே, இந்தியாவில் யார் மேன்மக்கள்? பணம் படைத்தவர்கள், பண முதலாளிகள். உலகத்தில் பண முதலாளிகள் மேன்மக்கள், ராஜாக்கள். இந்த ராஜாக்களை பைபிள்ல சொல்லப்படுது, அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலகலால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவுமா. யார் செலுத்த முடியும்? நம்மகிட்ட கையில பணமா இருக்கு, நம்ம கையில பதவியா இருக்குது இல்ல, ஆனா நம்ம வாயில 8ஆம் வசனம் சொல்ல, அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எனக்கு தெரியும், நம்ம யுத்தம் பண்றதுனாலயோ, நம்ம போராடுவதனாலயோ, நம்ம கொடி பிடிப்பதனாலயோ, நம்ம மைக்கில் சத்தம் போடுறதுனாலயோ இவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒரு கையில் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். இந்த உலகத்தில் கூடிய எல்லா பட்டயத்தை காட்டிலும் இந்த ராஜாவாகி இயேசு கொடுத்த இந்த பட்டயமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்னுடைய வாயில உண்டாகிற துதியும், என் வாயில நான் துதியும் கர்த்தருடைய பட்டயத்தை நான் ரிலீஸ் பண்ணும் பொழுது எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை, பரலோகத்தின் நியாய தீர்ப்பை மேன்மக்கள் மேல், ஹல்லேலூயா,
நான் எல்லாத்தையும் விவரமாய் சொல்ல விரும்பவில்லை, புரிந்துகொள். உலகத்தை, இந்தியாவை ஆட்டி படைக்கிற, உலகத்தை ஆட்டி படைக்கிற, சைனாவை ஆட்டி படைக்கிற மேன்மக்கள், அது மருத்துவத்துறையா இருக்கலாம், இது எந்த துறையா வேணா இருக்கலாம், வியாபார துறையா இருக்கலாம், அந்த மேன்மக்களை கட்டவும், ராஜாக்களை கட்டவும் கர்த்தர் நம்முடைய வாயிலே துதியும் பட்டயத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கட்டுவதற்கான அத்தாரிட்டி கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் தானியேல் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 10:2 குயிக் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 10:2. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுதும் முதல் வசனத்தினுடைய முக்கியமான காரியத்தை வாசி. அந்த காரியம் பாருங்க, தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருந்தது. அந்த காரியத்தை அவன் கவனித்து, கவனிங்க கவனிங்க கவனிங்க, தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தானியேல் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க. தானியேல் என்ற புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். இன்னைக்கு அநேக சொப்பனங்களை நாம் பார்க்கிறோம், அநேக தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். அன்னைக்கு தானியேல் சொப்பனங்களை எழுதினான், தரிசனங்களை எழுதினான். அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது தானியேல் சொல்லுகிறார், அது நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததா இருந்ததான். ஆமென். அந்த நாட்கள்ல யோசபாத், தாவீது அவங்க என்ன செய்யல, அவங்க நேரடியாக பிசிக்கலா யுத்தம் பண்ணாங்க. ஆனா தானியேல் மனுஷன் தரிசனத்தை பார்த்தோன்னே அவன் இது நீடி யுத்தத்துக்கு அடையாளம் வந்தது என்று சொல்லி அடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் அளவும் துக்கித்துக் கொண்டிருந்தேன், ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அந்த 3 வாரங்கள் நாட்களும் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கலை. என்ன கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்ப தானியேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. ஹல்லேலூயா. தானியேல் இந்த நாட்கள்ல தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் அந்த காரியங்களை நான் பார்க்கிறோம். ஆனா தானியேல் அதற்கு முன்பதாகவே நீடி யுத்தம், தரிசனங்களின் பொருளை அறிந்து கொண்டு இது பயங்கரமான யுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் என்று விசுவாசிக்கிறேன். தானியேல் 10:20 வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்ஷியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண போகிறேன், யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருகிறான். இது பாருங்க, இதெல்லாம் தூதர்கள் தானியேலோட பேசுறாங்க. பிரபு வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்து அந்தகார பிரபு, ஆகாயத்து பிரபு. அப்ப பாருங்க, பெர்ஷியாவின் பிரபு, ஆகாயத்து பிரபு, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் யுத்தம் பண்றதுக்கான வார்த்தைகள். அடுத்து நீங்க வாசித்து பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. உலகத்தின் அதிபதி, கிரேக்க அதிபதி உன்னிடத்தில் வருவான். ஆகையால அவன் பார்த்த தரிசனமும் நீடி யுத்தத்துக்கு அடுத்ததா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நான் திரும்ப நான் பேசுகிறேன். நம்முடைய திருச்சபையானது, நம்முடைய திருச்சபை, எனக்கு தெரியும், நம்ம திருச்சபை வரும்பொழுது நூற்றுக்கணக்கான தரிசனங்கள் சர்வ சாதாரணமாக பார்க்கும் அளவு கர்த்தர் கண்களை திறக்கிறார். நம்முடைய சர்ச் மற்றபடி ஒரு ஆர்டினரி சர்ச் கிடையாது. யுத்தம் பண்ணுகிற சபை, யுத்தம் பண்ணுகிற சபை, யுத்தம் பண்ணணும். தானியேல் அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடு மனுஷன், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இயேசுவின் காலத்துல, அது மாத்திரம் பவுல் காலத்துல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருந்துச்சு. பட் தானியேல் அதை செய்ய ஆரம்பித்தார். தானியேலுக்கு வரக்கூடிய நாட்களில் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் வெளிப்படுத்த இந்த செய்தியை கேட்க தேவப்பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், பரலோகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள், பரலோகத்தில் சில ரகசியங்கள் இருக்குது. என் மேல ஒரு ரகசியம் இருக்குது, உங்க மேல ரகசியம் இருக்குது. நேற்று தினத்தில் சில பேர் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் ஜெபித்துக் கொண்டு விஷன்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உங்களை குறித்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த போகிறார். எப்ப வெளிப்படும்? தரிசனங்களால, சொப்பனங்களால. ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து பரலோகம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பரலோகம் திறக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன், வல்லமையான காரியங்களை செய்கிறவர். அங்கு எழுதப்பட்ட ராஜாக்களை குறித்து, இந்தியாவை குறித்து,
இந்தியாவின் மேன்மக்களை குறித்து, உலகத்தில் மேன்மக்களை குறித்து ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த ரகசியங்களை கர்த்தர் யாருக்கு காண்பிக்கிறார்? அவர் திருச்சபைக்கு தான் காண்பிக்கிறார். அவர் தானியேலுக்கு காண்பிக்கிறார். தானியேலுக்கு பெர்சியா நாட்டினுடைய அதிபதிக்கு பெர்சியாவுக்கு என்ன நடக்கும், கோரேசுக்கு என்ன நடக்கும், தரியு ராஜாவுக்கு என்ன நடக்கும், நேபுக்கத்நேசர் ராஜாவுக்கு நடக்கும், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கடைசி உலகத்தின் முடிவில் எவ்வளவு ராஜாக்கள் வருவார்கள் என்பதை அருமையான மகன் தானியேலுக்கு கர்த்தர் காண்பித்தார். இந்த யுத்தம் செய்கிற மனுஷன், யுத்தம் செய்கிற மனுஷன், நீடி யுத்தம் செய்கிற மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட தரிசனங்கள் வெளிப்படும். சகோதரனே, இந்த செய்தி ஒருவேளை அநேக ஊழியக்காருக்கு போக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சபையை குறித்த ரகசியம் கட்டாயம் வெளிப்படும். உங்க எல்லையை குறித்த ரகசியம், உங்க ஊரை குறித்த ரகசியம், உங்க பட்டணத்தை குறித்த ரகசியம், நம்முடைய தாம்பரத்தை குறித்த ரகசியம், தமிழ்நாட்டை குறித்த ரகசியம், இந்தியாவை குறித்த ரகசியமும், ராஜாக்களை குறித்த ரகசியம், மேன்மக்களை குறித்த ரகசியத்தை கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய நாட்களை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். நீ எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். புரிந்துகொள். என் வைராக்கியத்தோடு பேசுறேன். பரலோக ராஜ்ய பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ அது பூமியிலும் செய்யப்படும். அதுதான் ஜெபம். அதெல்லாம் தாண்டி கத்த சொல்ல இப்ப திறவுகளை உன் கையில் கொடுத்துற அத்தாரிட்டி உன் கையில் இருக்குது. நீ வேண்டும்படியெல்லாம் நீ என்ன செய்யலாம்? இந்த பூமியை திருப்ப முடியலும். இந்த பூமியில மக்கள், ஏழை மக்கள் பணக்காரரை மாற வேண்டும் என்று நீ அதை திருப்ப முடியும். இந்த மக்கள் சுகமாக வேண்டும் என்று திருப்ப முடியும். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்கள். குயிக்கா வாசிகள். தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அடுத்து, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவாண்டி வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை, அவனுடைய ஆத்துமாக்களை, பலவாண்டிய ஆத்துமான யாரு? சாத்தாண்டிய உடைமை. அது சாத்தாண்டிய உடைமை ஒரு மனுஷனுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானாகில். ப்ளீஸ் சர்ச், நீடி யுத்தத்துக்கு ரெடியா இருக்க வேண்டும். கட்டினானாகில். யாரை கட்டணும்? ஆமென். பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக நடந்த நிகழ்ச்சி ஞாபகத்தில் இருக்குது. பொள்ளாச்சிக்கு வால்பாறைக்கு நடுவில் ஒரு ரயில்வே கேட் போகும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி சூலரசன் பட்டி என சொல்லக்கூடிய ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் ஒரு கூட்டத்தை, ஒரு சின்ன சுவிசேஷ கூட்டத்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டதேன். அதுக்காக நான் செபித்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு முழுசுமாக எனக்கு வயிறு சரியில்லாமல் வயிற்றால் போயிட்டே இருந்துச்சு. நான் நினச்சேன் போக முடியாதுன்னு நினச்சேன். திடீர்னு பல மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். கரெக்டாக அந்த ரயில்வே கேட்டு, சூலரசன் பட்டிக்கு ரயில்வே கேட்டுக்கிட்ட பார்க்குறேன். ரயில்வே ட்ராக்ல பார்க்குறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஒரு உருவம் என்னை தடுத்து நிறுத்தினதை பார்த்தேன். அது அது அதனுடைய அது அது எல்லை பிசாசு. அந்த எல்லையை காக்கிற பிசாசு. அந்த 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 ட்ராக்கை தாண்டினா சூலரசன் பெட்டி அந்த எல்லையை காத்திருக்கு, மக்களை காத்திருக்குது. நான் 12 மணி நேரம் ஜெபித்ததுக்கு அப்புறம் என் சரித்தில மிகப்பெரிய போராட்டங்கள், ஜெபித்து ஆவியில போராடினதுக்கு அப்புறம் அந்தகார கட்டுகள் உடைந்தது. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அன்னைக்கு ஊழியத்துக்கு போன மிகப்பெரிய அற்புதம், பயங்கரமான அற்புதம். பல பேருக்கு இமிடியேட்டான அற்புதம் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். வெளியரங்கமாக வறண்டு போன அந்த கிணறுக்காக ஜெபித்தவள் தண்ணி வந்தது. நொண்டி நடந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது நான் ஏன் சொல்ல விரும்பினான்? பலவானை கட்டினால் ஒழிக பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு கொடுக்கிறேன். நீ எவைகளை பூமியிலே கட்டுவாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படிதான் நம்ம ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்ப வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, கிக் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆமென். பாருங்க, பிரைஸ் காட். இங்க பார்க்கிறோம் எலியான்ற ஒரு பக்தனை பார்க்கிறோம். எலியா என்ன சொன்னா? அவன் இயற்கையை கட்டுப்படுத்துறான், மழையை கட்டுப்படுத்துறான்,
பல சமயங்களிலே சுனாமி வந்த பொழுதும் பயங்கர வெள்ளம் வந்த பொழுதும் அந்த கடற்கரையில் நின்று போராடி ஜெபிப்பேன். யோசித்து பார்ப்பேன், கடல் முதல் வந்து அலை இருந்துச்சுன்னா நம்ம தான் சாக வேண்டியிருக்கோம். ஆனா நின்று ஜெபிக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனையோ உயரம் உள்ள அசுத்த ஆவிகள் என்னோடு போராடும். அத்தனை ஆவிகளும் எனக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இயற்கை கட்டுப்படும். அவங்க டிவியில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரெட் அவ்வளோதான் அழிஞ்சு போயிடும், எல்லாம் பயங்கரமான பீதியானது, உலகம் பயங்கரமான செய்திகள் பரப்பப்படும் பொழுது என் ஆவியிலே போய் கத்த ஜெபிக்க சொல்வார். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன். அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், தேவ பிள்ளையே, இயற்கையை கீழ்ப்படுத்த உனக்கு அதிகாரம் உண்டு. பூமியை உன் இஷ்டப்படி மாற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. எலியா என்ற பக்தனுக்கு வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் தன் இஷ்டப்படி தீர்க்கதரிசனம் சொல்லவும், பூமிக்கு தன் இஷ்டப்படி வாதிக்கவும், பூமியை தன் இஷ்டப்படி மாற்றுவதற்கு கர்த்தர் எலியாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவர் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இந்த தாம்பரத்தை மேற்கொள்ள பார்க்கிறது, ஜனங்களை மேற்கொள்ள பார்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது உன்னை தான் கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். நீ பூமியிலே எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேத புத்தகத்தில் வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களே. அங்கு சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிறைப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும் பொழுது சில பேரை பார்த்த உடனே தெரியும், அவங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படும். அவங்க வாய் திறக்க மாட்டாங்க, உதடுகள் கட்டப்பட்டிருக்கும். தாவீது சொல்ல, என் உதடுகளை திறந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்றான். உதடுகளை திறக்க மாட்டாங்க. உதடுகளை ஏதோ அப்படியே எரால்ரைட் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி வந்திருப்பாங்க. திறக்கவே முடியாதவங்களுக்கு எண்ணங்கள் அங்கங்க சிதறடியும். பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கீழ்ப்படுத்தவும் உதடுகளை திறக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சபை அனாயிட்டடா, ஒரு சபை வல்லமையா இருக்க வேண்டுமானால் நம்ம ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டும், தேவனுடைய ஆராதனைக்கு வந்த ஜனங்களை உதடுகள் திறக்கப்படுவதாக, அவங்க எண்ணங்கள் கீழ்ப்படுத்தப்படுவதாக. நேற்று தினத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அற்புதமான காட்சியை ஒன்றை நான் கண்டேன். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது மூளைக்கு பயங்கர போராட்டத்தை இருக்க, மூளையில போராட்டம் இருக்குது. இந்த சர்ச் முழுசுமா ஒரு பயங்கரமான பரலோக மூளை ஒன்று இறங்கி வரதை நான் பார்த்தேன். வரதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்தார். ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது மக்கள் சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. சாட்சி சொல்றாங்க, முன்னால குயிக்கா வாங்க. சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்ம இருக்கிடத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண, எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண, நம்முடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண, நம்முடைய காதுகளை திறக்க, கண்களை திறக்க. நான் சொன்னேன், உங்களுடைய கையில் கர்த்தர் கொடுத்திருக்க திறவுகளை வைத்து உங்க மூளையை திறங்க, நெற்றியை திறங்க, கண்களை திறங்க, காதுகளை திறங்கன்னு சொன்னேன். திறக்க ஆரம்பித்த பொழுது அவங்களுடைய லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பித்தது. ஆக கைகள் தட்டி ஒரு பாடலை பாடுவோம். ஆமென். அரசாலும் தெய்வம் ஆண்டவர் உங்க மூலமா, என் மூலமா அரசால விரும்புகிறார். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் ரெடியா இருக்கிறார். நம்ம மாத்த அவரே எதையுமே செய்யறதில்ல, தூதர்ல வச்சு கர்த்தர் செய்யறதில்ல. உங்க மூலமா, என் மூலமா தான் கர்த்தர் பூமியை அரசால விரும்புகிறார். உங்க தெருவை உங்க மூலமா அரசால விரும்புகிறார். நீங்க பார்க்கிற ஜனங்களை உங்க மூலமா கர்த்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார். பாடுங்க, சத்தமா பாடுங்க. தேவ வல்லமை இறங்குறத நான் பார்க்கிறேன்.
ரபா சிகாந்தியா தர நம ரபபனா. ஆமென். How to operate this authority, இந்த எப்படி இந்த அதிகாரத்தை பயன்படுத்துது. நான் யாரையுமே குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஆனா ஒரு காரியத்தை நான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் ஊழியக்காரர்களையும் சபையும் கர்த்தர் அந்த இடத்து மேல ஆளுகை செய்ய குட்டி ராஜாக்களாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க மிஸ் பண்ணிட்டதுனால அந்த ஏரியாவில் கொரோனா, கால்ரா, டைஃபாய்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம அனுமதிச்சிட்டோம். ஆகிய இந்த நாட்களில் விழித்து கொண்டோம், தவறு நடந்தது, ஆமென், உபத்திரப்பட்டோம். அதனால என்ன செய்தோம்? வழி தப்பி போனோம். உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் பிரமாணங்கள் திஸ் இஸ் பிரமாணம், இது ஆவிக்குரிய பிரமாணம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். நீ எவைகளை கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கும், எவைகள் கட்டவிழ்ப்பாயோ அது கட்டவிழ்ப்பட்டு. இது பிரமாணம். யார் கொடுக்கப்பட்ட பிரமாணம்? சபை கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆகையால் எனக்கு அருமையான தீபச்சனமே, இந்த பிரமாணத்தை நம்ம என்னைக்கு நம்ம கடைபிடிச்சு அதை நம்ம தீவிரமாய் முழு மூச்சோட நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் 100% அந்த ஊழியங்களோ சரி, ஊழியக்காரர்களோ சரி, அப்படிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. ஆகையால இருள் ஜனங்களை கவி பிடித்திருக்குது. ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கார் சபையை? சாத்தாண்டிய அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுக்க தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீடியுத்தம் செய்கிற சபை தான் எழும்பி பிரகாசிக்கும் சபை. ஜனமே, பி கேர்ஃபுல், அலர்ட். கர்த்தர் உன் மூலமாக பெரிய காரியத்தை செய்வாராக. கவனிங்க, எப்படி இந்த அத்தாரிட்டி ஆப்ரேட் ஆகும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருவை சுற்றிலுமாக இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது சிலர் தீர்க்கதரிசின்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, சில யோவான் ஸ்தானங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் ஊழியக்காரர்கள் தான். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லும் பொழுது இங்கே பார்க்கிறோம் பேதுரு என்னமா சொன்னாரு? ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேசியா. உடனே அதுக்கு ஆண்டவராக இயேசுனாரு, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இது பரலோகத்தில் இருக்க பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆகையால அநேக மக்கள் இருக்கலாம் நம்மளை சுற்றிலுமாக. கவனிங்கம்மா, நம்மளை சுற்றிலுமா அநேக மக்கள் இருக்கலாம். அநேக மக்கள் தான் வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். அப்பா, வெளிப்பாடு பெற்ற மனுஷனுக்கு தான் இந்த அத்தாரிட்டி செயல்படும். வெளிப்பாடு சும்மா கத்தை தூக்கி கொடுத்து போறதில்ல. ஆமாம், நான் எவ்வளோ என் ஊழியத்தில் பார்க்குறேன், எவ்வளோ ஜனங்களை பார்க்குறேன், எவ்வளோ ஊழியக்காரங்களை பார்க்குறேன், அவ்வளோ ஊழியக்காரன் வெளிப்பாடு டக்குன்னு அதான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறான்னு. ஒருத்தன் எரேமியா, ஒருத்தன் யோவான் ஸ்தானக், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்பாடு உள்ள ஊழியக்காரனை அடையாளம் கண்டு கொண்டு அவனை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த பேதுருக்கு மாத்திரம் பயங்கரமான ஒரு ஜீல், அப்படியே பக்தி வைராக்கியம், முந்திரி கொட்ட மாதிரி எதை செஞ்சாலும் ரொம்ப வேகமாக செய்வான். அன்பு செலுத்திருந்தா வேகமாக செய்வான், ஊழியம் செய்திருந்தா வேகமாக செய்வான். ஆண்டவர் அவனை படகை விட்டுட்டு வான்னு கம்ப்ளீட்டா டோட்டலா தூக்கி எறிஞ்சிட்டு என் ஆண்டவர் பக்கமா வந்துட்டாயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, டோட்டல் அர்ப்பணிப்பு, பயங்கரமான ஒரு சரண்டர், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர் நகும்ல அவர் குடியிருக்கிறாரு. ஆண்டவராக இவன் பெத்சாய்தால குடியிருக்கிறான். உடனே இயேசுவுக்காக வீட்டை மாத்திட்டான். அதுக்காக குடும்பத்தில் பொறுப்பில் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மேல அவ்வளவு நேசம், அவ்வளவா உறவு வச்சிருந்தான், அவ்வளவா நேசிக்கிறான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறான், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, ஆமென். அதிகமா நேசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற அந்த ஊழியத்தை தர முடியும். சபையை நடத்துகிற மேய்ப்பன ஒரு சும்மா பாஸ்டர் இருக்கலாம்ப்பா, உனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இருக்காம இருக்கலாம். ஆமா, லாக்டவுன் ஆச்சு, வீட்டை பூட்டிட்டு வீட்டில் ஒய்ஃபோட இருக்கலாம். அதுக்காக கர்த்தர் உன்னை படைக்கல. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, லாக்டவுன் வந்த உடனே இவன் நேரா கப்பர் நகுமுக்கே வந்துட்டான். வந்தது மாத்திரமல்ல, இயேசுவோட கூட நெருக்கமான உறவு இருந்ததுனால தான் மாமியார் நேசிச்சான். இன்னைக்கு பாஸ்டர் சொல்றேன், இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசி சொல்றேன், உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவன் தான் உங்க வீட்டில் இருக்கிற மனைவி மாமியாரை நேசிக்க முடியும். மாமியார் சுகம் பண்ணனே அவன் துடிச்சான். ஹல்லேலூயா. என் ஆவியில் உணர்த்தப்படும் இயேசுவிடத்துல அன்பு கூறுகிறவன் தான் ஆட்டுக்குட்டிகள் மேல அன்பு கூற முடியும். இயேசுவை நேசிக்காதவன் தான் காண்கிற சகோதரன் எப்படி காணாத தேவனை நேசிக்காதவன் எப்படி காண்ற சகோதரனை நேசிப்பான்? அதுதான் உண்மை. இயேசுவை காணாத தேவனை நேசிக்க பழக்கம் இல்லாதவன், பிராக்டிஸ் பண்ணாதவன் எப்படி காண்ற ஆடுகளை நேசிப்பான்? முடியாது.
ஆகையால தேவனுடைய அத்தாரிட்டி எப்படி செயல்படும்? எனக்கு அருமையான தேவச்சனமே 100% கீழ்ப்படுகிறான். 100%. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் வாக் வித் காட். ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமா நடக்கிறான். 3 வருஷம் இயேசுவோடு நெருக்கமா நடக்கிறான். என் ஆண்டவராய் தேவன் மோசேயை பார்க்கிறார். மோசேயை பார்த்த உடனே மோசேயை பார்த்து அந்த அற்புதமான காட்சியை பார்த்து அவன் கிட்ட வரான். கிட்ட வரும் பொழுதுதான் அல்லேலூயா ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு இருக்குது. அது எங்க இருக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அதை நான் உங்களுக்கு அதனுடைய கண்டென்ஸை மாற்ற நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் இருக்குது, அவர் கிட்ட வருவதை பார்த்த பொழுது அப்படின்னு போட்டு, அவர் கிட்ட வருவதை பார்த்த பொழுது என்ன செய்கிறாரா? ஆண்டவர் அவளுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்குது. நான் வாசிக்க எடுத்துட்டே பாருங்க பாருங்களேன். 8ஆம் வசனம் 36ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மலைகளே, உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு இருப்பீர்கள். ஆமென். பியூட்டிஃபுல் வேர்ட். அநேக சமயங்களில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பக்கத்தில் நம்ம சில பேர் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? உணரவே மாட்டோம். அவங்க நிலைமையிலிருந்து பாருங்க, அப்பதான் என்ன செய்ய முடியும்? அவங்க பார்க்கிறபடி பார்க்க முடியும். ஆமென். நான் அநேக சமயங்களை சொல்லுவேன். அநேக சமயங்களில் ஏன் நிலைமையிலிருந்து நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க தூரத்துல வீட்டு பக்கத்துல இருந்துட்டு நல்லா இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஏன் நிலைமையில இருந்து பாருங்க, நம்ம அநேகருடைய பிரச்சனைகளை அவங்க நிலைமையில பார்த்தாதான் நம்ம அவங்களுக்கு சரியானபடி அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், அவங்களை விடுவிக்க முடியும். இங்க பார்ப்போம். இங்க பாருங்க, அவர்கள் இங்க ஆண்டவராகிய இயேசு அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. ஆகையால நான் அவர்கள் பட்சத்திலிருந்து அவங்களோடு இருந்து அவங்க பார்க்கிறபடி அவங்க பிரச்சனையை பார்ப்பேன். பியூட்டிஃபுல் வேர்ட். இங்க பார்க்கிறோம், இங்க கிட்ட வர சமயத்துல அவர் நம்ம என்ன பிரச்சனை எப்படி அனுபவிக்கிறோமோ அதே போல பார்த்து அவர் சும்மா இருக்கிறதுங்கள அதெல்லாம் தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. அங்க போடப்பட்டிருக்குது, ஆண்டவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடப்பட்டிருக்குது. கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவர் எங்க வாழ்க்கையில பயங்கரமான ஆசீர்வாதத்தை முந்தின சிறையிருப்பை காட்டிலும் அந்த பிந்தின சிறையிருப்பை நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆகையால நம்ம அவர் கிட்ட போகும்போது அவர் நம் பட்சத்தில் நம்ம பார்க்கிறபடி பார்த்து நமக்கு பதில் கொடுத்து நமக்கு வானத்தை திறப்பார். நம்முடைய நற்சீரை கர்த்தர் உண்டாக்க செய்கிறார். மோசே கிட்ட வரும் பொழுது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தின் பாரத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் ரொம்ப கிட்ட, இன்னும் கிட்ட கிட்ட சொல்லுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்ந்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், ரொம்ப கிட்ட போயிருங்க. ஆமென். உங்க அப்பா கிட்ட போயிருங்க, அவ்வளவுதான். உங்க அப்பா உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருவார். நீ ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், கிட்ட வந்தா உன் சைட்ல இருந்து நீ பார்க்கிறபடி அவர் பார்ப்பார். அவள் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்க பார்க்கிறோம் மோசே பல வருஷமா வனாந்தரத்தில் இருக்கிறான். கிட்ட வந்தோடனே ஆண்டவர் அவனுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிடாரு. செய்ய ஆரம்பிச்சோடனே தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய கம்பேஷன், தன்னுடைய பேஷனை ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு. அவன் மோசேட்ட பேசினோடனே மோசே என்ன செய்யறான்? அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறான். நான் அவர்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவளை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். நீ கிட்ட போகும் பொழுது உனக்கு ஆண்டவர் கம்பேஷனை கொடுப்பார். கிட்ட போகும்பொழுது கர்த்தர் அவருடைய பாரத்தை கொடுப்பார், அவருடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அவர் ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் அது மாத்திரமல்ல, நான் தெளிவா நான் ஃபீல் பண்றேங்க, உண்மையா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். கிட்ட இருக்கிறவன் தான் அவன் என்ன செய்வான்? தன்னை வெறுத்து ஜனங்களை நேசிக்க ஆரம்பிச்சான். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பேரை நீங்க, இந்த ஜனங்களை நீங்க அழித்து போடுவீங்கன்னா இவர்களுடைய பேரை நீங்க என்ன செய்ய, என்னுடைய பேரை நீங்க கிறுக்கி போட்டுட்டு இவங்களை கொன்று போடுங்கன்றான். இந்த ஜனங்களை நீங்க கொலை செய்வீங்கன்னா, இந்த ஜனங்களை அழிப்பீர்கள் என்றா என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தடுக்கிறான். நான் ரியலா நான் சொல்றேன், ஒரு கிட்ட போறவன் தான் ஒரு பாரம் உள்ள மனுஷன். கிட்ட போறவன் தான் கம்பேஷன் உள்ள மனுஷன், வெளிப்பாடு உள்ள மனுஷன்.
கிட்ட போறவன் தான் ஜனங்களை நேசிக்கிற மனுஷன். கிட்ட போறதான் ஏன் இயேசுவை நேசிக்க முடியும். இயேசுவை நேசிச்சாதான் ஜனங்களை நேசிக்க முடியும். இல்லாட்டினா நீ அண்ணா ஊழியம் செஞ்சாலும் என் அண்ணா பண்ணாலும் சரி, உனக்கு அது நடக்காது. நான் சொல்ல வேணாம், நான் நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு மேல அன்பு கூறேன். சும்மா பாட்டு வேணாம், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் பாட்டு வேணா பாடலாம். ஒரு ஆளையும் நீ வந்து எகிப்துல இருந்து கானானு கொண்டு போக முடியாது. ஒராபா ஷக்காலாதியா. இன்றைக்கு நான் சொல்றேன், வேத புத்தகத்தில் வாசித்து பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த நாட்களில் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். என்னோட வாழ்க்கையை கர்த்தர் புடமிட்டார், என் வாழ்க்கையை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆமென். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளும் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். ஆமென். அவருடைய வசனத்தை கை கொள்ளாரு. நான் நேசிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாதுங்க, நேசிச்சா வசனத்தை கை கொள்வானா, நேசிச்சா பூரணப்பட்டிருப்பானா. அது மாத்திரமல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தான் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியினிடத்தில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரில்லை. தான் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் நடக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை நேசிக்காம, ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய சொந்த சகோதரர். இது வந்து யார சொல்லப்பட்டு, சகோதரர்கள், சர்ச்சை பத்தி சொல்லப்பட்டு. சர்ச்சில் இருக்கிற மக்களை நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சபையில ஒருத்தனுக்கு ஒருத்தர் பகையா காணப்பட்டா, நான் டெஃபினட்டா சொல்றேன், நீ வெளிச்சத்தில் இல்ல, நீ இருள தான் காணப்படுற. உன்னால நீ அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு 1000 வரம் இருக்கும், அந்த வரத்தினால ஒரு நிமிஷம் தான் அந்த வரம் உனக்கு பயன்படும். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஊழியக்காரர்கள் வரங்கள் உள்ளவங்களை நான் பார்க்கிறேன். ஆமென். ஒராபா ஷிக்கா தலபதனா. என்ன 30 வருஷ சர்வீஸ்ல அப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்திருக்கேன். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தியை நான் உன்கிட்ட கொடுக்கிறேன். கர்த்தருடைய அன்பு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமாம். ஆமென். தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமாம். பயம் வராது. ஹல்லேலூயா. ஒரு தைரியம் வரும். வேதத்தில் வாசித்து பாருங்க. ரியல் லவ். ஆமென். இவர்களிலும் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா, அதுதான் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். உடன்படிக்கை பாருங்க. முதலாவது காரியம் சொன்ன, யாருக்கு இந்த அத்தாரிட்டி செயல்படும்? முதலாவது அர்ப்பணிப்பு, இரண்டாவது கீழ்ப்படிதல், க்ளோஸ் வாக். ஆமென். மூன்றாவது ரியல் லவ், ஃபோர்த் உடன்படிக்கை. தானியேல் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் வாசிங்களேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, பியூட்டிஃபுல், ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையையும். இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க வந்து கற்பனை, அதை செய், இதை செய், அவ்வளவுதான். ஆனா உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு தான் கர்த்தர் உடன்படிக்கையை காக்கிறாராம், கிருபையை காக்கிறாராம். மகத்துவமும் பயங்கரமான அத்தாரிட்டி உள்ள தேவன். அத்தாரிட்டி, மகத்துவம், பயங்கரமான வல்லமை எங்க வெளிப்பட? பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு, ஆமென், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுக்கு தான் உடன்படிக்கை காக்கப்படுமாம். தலைமுறை உடன்படிக்கை, கிருபையை காக்கிற மகத்துவம், பயங்கரமான அத்தாரிட்டி செயல்படும். ஹல்லேலூயா. என் ஆவியிலே மகிழ்ச்சி களி கூறுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ வரக்கூடிய நாட்களிலே இந்த செய்தி முக்கியமான செய்தி. இந்த செய்தி நாம் எப்படி தாம்பரத்தை ஆளுகை செய்ய வேண்டும், நாம் எப்படி தமிழ்நாட்டை ஆளுகை செய்ய வேண்டும். அடிக்கடி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அந்த பாடலை மாற்ற சொல்லி அநேக மக்கள் யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக சொல்றாங்க, ஏன் நீங்க தமிழ்நாடு தாம்பரம் மத்த சேர்க்கிறீங்க, தாம்பரத்தை மாத்திர பாக்குறீங்க, இந்தியாவை ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அடிக்கடி இந்த பாடுவேன். ஆமென். தகப்பனே தாருமே தமிழகத்தை தாருமே, தகப்பனே தாருமே.
தாம்பரத்தை தாம்பரத்தை தாருமே தகப்பனே தாருமே தமிழகத்தை தாருமே காழ்மைக்கும் தேசத்தை சொந்தமாய் தருவேன் என்று நீர் வாக்களித்தீர். உம் சீடத்தோமா கால் வைத்த மண் மீது சொந்தமாய் தந்திடுமே. கால் வைக்கும் தேசத்தை சொந்தமாய் தருவேன் என்று நீர் வாக்களித்தீர். உம் சீடத்தோமா கால் வைத்த மண் மீது சொந்தமாய் தந்திடுமே. சத்தியத்தாலே வஞ்சிக்கப்பட்டோர் நித்தமும் வாடுகிறார். சத்தியத்தாலே விடுவித்திடுமே. சத்திய தேவனை மனம் இறங்கும். சேர்ந்து பாடுமா தகப்பனே தாருமே தாம்பரத்தை தாம்பரத்தை தாருமே தகப்பனே தமிழகத்தை தாருமே. தமிழகத்தை தாருமே. ஆமென். பல சமயங்களில நான் ஜெபிக்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான டைம்ஸ் நான் ஜெபிச்சிருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், அப்படியே முகம் தரையில பட ரெண்டு கைகளையும் அப்படி விரிச்சு, கால்கள் அப்படியே பின்பக்கம் நேரா நீட்டி ஜெபிக்கும் பொழுது என்னுடைய தலை முடிச்சூர்லையும் என்னுடைய கால் செம்பாக்கத்திலையும் என்னுடைய கை வலது கை வலது கை சானிட்டோரியத்திலையும் என் இடது கை பெருங்குளத்தில் அப்படியே என் முழு உருவம் பெருசா நீளமா படுத்திருப்பதை போல ஆயிரக்கணக்கான தடவை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு தெரியும். அமேன். உண்மையாகவே ஒரு பாரம் உள்ள அந்த ஒரு நாள் கூட அப்படி நான் எப்பெல்லாம் அப்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பெல்லாம் ஹோல் தாம்பரத்து மேல என்னுடைய ஹோல் பாடி அப்படியே அரவணைக்கிறத என் தரிசன கண்களில் பார்த்திருக்கிறேன். என் தரிசன கண்களில் பார்த்திருக்கிறேன். இந்த நாளில் சொல்ல முடியும், சேலஞ்ச் பண்றேன். ஆமென். உண்மையாய் கத்தரை நேசிக்காம அந்த ரியல் பாடனை கத்தர் பெற்றுக்கொள்ள கொடுக்க முடியாது. ரியல் பாடன் உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும், ஜனங்களை விடுவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பெற்றெடுத்த ஒரு கற்பமானது ஒரு கற்பத்தில் பெற்றெடுத்தது போல தாம்பரத்தை நான் பெற்றெடுத்திருக்கேன். இப்பொழுது ஆவியானவர் எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்றார். ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் நிறைய தடவை. இப்ப வரக்கூடிய இந்த நாட்கள் 2-3 நாட்கள் என்ன செய்ய போறேன், சரீரத்தில் பலவீனங்களை கர்த்தர் எனக்கு சுகமாக்கினார். இப்பொழுது தமிழ்நாடு முழுசுமாக டிராவல் பண்ணி தமிழ்நாடு முழுசுமாக தேவனுடைய ஆளுகைகளை கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அழைத்து கொண்டு போகணும், என்னை போக சொல்லுகிறார். ஆகையால் நாங்கள் பிளான் பண்ணிருக்கிறோம். ஹோல் தமிழ்நாட்டில் தாம்பரத்தில் 38-39 வார்டு, சென்னையில் 30 தொகுதி, தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் போய் நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏவிட்டுருக்கார். ஏன்? ஆண்டவர் அந்த ஆளுகையை, ஆண்டவர் அந்த அத்தாரிட்டியை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் கையில கொடுக்க விரும்புகிறார், ஒரு சபை கையில கொடுக்க விரும்புகிறார், கர்த்தர் ஊழியக்காரன் கையில கொடுக்க விரும்புகிறார். ஆகையால் இந்த நாட்களில் லாக்டவுன் பீரியட்ல கர்த்தர் பேசுகிறார். எல்லா தாம்பரத்தில் இருக்கிற வார்டுகளில் போய் ஜெபித்து எக்காலத்தை ஊதி ஆண்டவரே ஒரு விடுதலையை தாரும் என்று ஜெபித்திருக்கிறேன். இதே ஆவியானவர் என்கிட்ட பேசினா இது பத்தாது, நீ சென்னையில் 30 தொகுதிகள் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழ்நாடு முழுதுமாக செய் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய இருதய துடிப்பு. ஆமென். ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். பல சமயங்களில் நான் யோசிப்பேன், தாம்பர மேப்பையோ இந்தியா மேப்பையோ போட்டு இப்படி நம்ம அதை விழுந்து கடந்து ஜெபிப்போம். தலை காஷ்மீரிலும் என்னுடைய கால் வந்து கன்னியாகுமரியிலும் விழுந்து ஜெபிப்போம். ஆமென். என்னுடைய ஊழிய இலையை கர்த்தர் விரிவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றார். என் பாடலை கர்த்தர் மாத்த சொன்னார். ஆமென். இயேசுவே இறங்குமே, இந்தியாவுக்கு இறங்குமே. இயேசுவே இறங்குமே, இந்தியாவுக்கு இறங்குமே. இயேசுவே இறங்குமே,
எனக்கு இறங்குமே. ஆமென். தேவ ஜனமே, நம்ம சர்ச்சில் அத்தனை பேரும் இந்த ஆளுகை செய்யக்கூடிய அத்தாரிட்டி. ஆண்டவர் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வாது. ஆமென். நீ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கையிலே கொடுக்கிறேன். நீ பூமியிலே எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ அது பூமியிலே செய்யப்படுவதாக. யார் மூலமாக? பாஸ்டர் பிராங்க்லின் மூலமாக, ரெகோபோத் திருச்சபை மூலமாக, தாம்பரத்தில் அத்தனை ஊழியக்காரர்கள் மூலமாக, தமிழகத்தின் அத்தனை ஊழியக்காரர்கள் மூலமாக, அத்தனை விசுவாசிகள் மூலமாக, இந்தியாவில் அத்தனை ஊழியக்காரர்கள் மூலமாக, அத்தனை விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் தேசத்தை ஆளுகை செய்யும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எகிப்தின் பொக்கிஷங்களை நீ அனுபவிப்பாய், எகிப்தின் நன்மையை நான் உன் கரத்தில் கொடுப்பேன். ஆண்டவர் ஒரு யோசேப்பை பார்த்து சொன்னார், யோசேப்பே, உன் ஜனத்துக்கு நான் எகிப்தினுடைய நன்மையை நான் புசிய கொடுப்பேன். அல்லேலூயா. பிரபோனா ரேபானா, இப்ப எழும்பு, இப்ப மனசுக்குள்ள இருக்கிற கட்டுகளை விட்டு ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லு, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்குது, என் தலைமுறையின் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்குது. கர்த்தர் உனக்காக ஒரு பராக்கிரமத்தின் தூதனை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வாழ்ந்திருப்ப, நீ செழித்திருப்ப, நீ சுகித்திருப்ப. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். உன்னுடைய கையில் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே. ஆமென். எங்கள் அன்பு தகப்பனே, இதனால் நீ கொடுத்த இந்த வார்த்தைகள் இப்படியே 1000 கோடி மடங்கு ஜனங்கள் மேல் இறங்குவதாக. ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, விடுதலை உண்டாவதாக, அக்கினி பிளம்பாய் மாறுவதாக, ஒரு அசை உண்டாகட்டும் அப்பா. எழுப்புதல் பற்ற வைக்கப்படட்டும். நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்தியாவின் தகப்பனே, ஆண்டவரே, எதிர்காலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்க கையில் கொடுத்திருக்கீங்க. இந்தியாவில் அத்தனை ஜனங்களும், அத்தனை அமைச்சர்களும், அத்தனை அதிகாரிகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்தியாவை ஆண்டவருடைய ஆளுகை கீழே ரிலீஸ் பண்ணி செய்விக்கிறோம். எங்க தாம்பரத்து மேல சமாதானம் பெருகுவதாக, சுவிச்சம் பெருகுவதாக, தமிழ்நாட்டு மேல கர்த்தருடைய நன்மை உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிளஸ் பண்றேன். ஒவ்வொரு வீட்டு மேலையும் நீ முத்திரை போட்டு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் அண்ட் ஆமென். ஆமென். என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாய் இருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலையில் இருப்பதாக. ஷலோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.